வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய ரிக்வெஸ்ட் ஏர்லியராகவே வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து முக்கி தாஸ் அண்ட் மிஸ்ஸஸ் லேண்ட் கேட்டிருக்கீங்க டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ அந்த டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரன். டேட்ஸ் இருக்குது, அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போடுவோம். இந்த டிஷ்ஷில் இந்த டேட்ஸுக்கு வந்து இதில் நல்ல கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது. இதில் 1 கப் நல்ல கொதிச்ச சுடுதண்ணி இருக்குது. இந்த சுடுதண்ணியை இதுக்குள்ள விடுங்க. 1 கப் அதில் 235 milliliter ஹாட் வாட்டர். இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்குது. இந்த பேக்கிங் சோடா இதில் போடுங்க 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 to 3 hours வந்து இதை நான் தூக்கி வைக்க போகிறேன். 2 to 3 hours வந்து நல்லா ஊறுறதுக்கு. இதில் வந்து 4 முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது. இந்த வெள்ளைக்கருவை மட்டும் புறம்பா போட்டு பீட் பண்ணி நல்லா ஒயிட் ஃபோமியாக வர வரையும் மிக்சரால் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த எக் பைட்டை வந்து ஒரு 2 to 3 minutes வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியுது, நல்லா ஒயிட் ஃபோமியாக க்ரீமியாக வந்திருக்கு. 4 முட்டை கரு இருக்குது. நான் ஏற்கனவே 4 வந்து வெள்ளை கரு அடிச்சிட்டேன். இது வந்து 4 முட்டை மஞ்சள் கரு இருக்குது. இதை இதில் போடுங்க. இதில் வந்து ப்ரௌன் சுகர் இருக்குது 210 கிராம். பட் உங்களுக்கு குறைய இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் குறைய போடுங்க. அதே பீட்ரால் வந்து பீட் பண்ணி எடுப்போம். இப்போ இதை நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா சீனி ஃபுல்லாக கரைஞ்சிருந்தேன்னு சொன்னால் இது ரெடி. 250 கிராம் ரவை இருக்குது. இதை நான் 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஜஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன், வறுத்த நான். ஸோ இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. 1/4 டீஸ்பூன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பெரிய பவுலில் வந்து 250 கிராம் பட்டர், எல்லாட்டிக்கும் உங்கள்கிட்ட மார்ஜரின் இருந்தாலும் பரவாயில்ல, பட் மார்ஜரின் ப்ரிஃபரபிள். இதில் 250 கிராம் பட்டர் இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ இதை இந்த பவுலுக்கு போடுங்க. இதை வந்து ஸ்லைட்லியாக நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ இதை ஸ்லைட்டாக வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவை இருக்குது. இந்த ரவையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணுவோம். பீட்டரால் கொஞ்சம் பீட் பண்ணுவோம். இந்த மிக்ஸுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா விடுங்க. இதில் வந்து இந்த வெள்ளைக்கருவை வந்து நான் பீட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெள்ளைக்கருவையும் இதோட செய்கிறோங்க. இது வந்து நான் அந்த சீனியையும் மஞ்சள் கருவும் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சேன். இதையும் வந்து இதோட செய்கிறோங்க. இதில் வந்து நான் டேட் வந்து 3 மணித்தியாலம் வந்து ஊற வச்சது. இப்போ 3 மணித்தியாலம் ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்து இதோட செய்கிறோங்க. இதில் கஜு வந்து 55 கிராம் வட்டி வச்சுருக்கு சின்ன சின்னன்னா. உங்களுக்கு விருப்பம் பண்ணால் கஜு போடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து அவனை வந்து 320 degreesல வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 11/7 ட்ரே இருக்குது. இதுக்கு நான் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் விடுவோம். இந்த ட்ரேயில் இந்த கேக் மிக்ஸை போடுவோம். இது வந்து ஒரு விதமாக நான் செய்கிற டேட் கேக். இந்த ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ போடுவேன். இதில் வந்து இன்னொரு ட்ரே 9/9 ட்ரே இருக்குது. இதையும் நான் க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இதுலேயும் போடுவோம். அது வந்து 2 ட்ரேயில் வைக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் 320 degreesல வச்சு 45 to 50 minutes பேக் பண்ண போகிறேன்.
ஓகே, இந்த கேக் ரெண்டும் நல்லா பேக் ஆகிட்டுது. இப்படி ஒரு டூத் பிக் எல்லாருக்கும் ஒரு ஸ்டூர் ஸ்டிக் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்திருக்கு, ஒரு வெட்னஸும் இல்லை. ஸோ இது இப்போ பேக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி 320 டிகிரிஸில் வந்து 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணான். ஸோ இது பேக் பண்ணி முடிஞ்சது. இப்போ நான் வந்து கூல் பண்ண விட போகிறேன் இது நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து கூல் ஆகிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது கூல் பண்ண வச்சு நான் இப்போ கூல் ஆகிட்டு நான் இதை பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்சைட் டவுன் வந்து திருப்பி வச்சுருக்கிறேன். இந்த கேக்கெல்லாம் எட்ஜஸை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாஃப்டாக ரவை ஒரு ஒன்றும் போடல, ஒன்லி ரவை தான். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, பர்ஃபெக்டான ஸ்வீட்டோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டேட்ஸ் கேக், ரவை டேட்ஸ் கேக். இது நான் ஒரு விதமாக செய்கிற டேட்ஸ் கேக். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு விதத்தில் செய்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்ஸ் கேக் எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்திருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.